சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். பிடெக் ஏரோஸ்பேஸ். ப்ராப்ளம் 5 monthsக்குள்ள தண்ணி ரிலேட்டடான பிரச்சனைகள் வரலாம். சென்னைக்கே அழிவானா அது நோ. ஆனால் பிரச்சனை இருக்குன்றது ஃபஸ்ட்டு கார்டே காமிச்சிருக்கு. கார்டு வந்திருந்தது அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது. இந்த பேரழிவுனால சில பிரேக்கப்ஸ்லாம் அந்த இடத்துல நடக்கும். சென்னையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வாட்டர் வச்சு என்ன பரிகாரங்கள் பண்ணினாலும் அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். வயநாட்டில் நடந்த ஒரு பேரழிவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தொடர்ந்து சென்னையிலுமே ஒரு பெரிய அழிவு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல ஆய்வுகளில் சொல்லிட்டு வராங்க. அது உண்மையா? அதை டேரோ கார்டு மூலியமா கணிச்சு சொல்ல முடியுமா மேம்? ஓகே, இருக்கு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒரு 5 monthsக்குள்ள தண்ணி ரிலேட்டடான பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா அது இங்கே பார்த்தீங்களா, இந்த கார்ட்லேயே உங்களுக்கு கொஞ்சம் சோகமாக இருக்க மாதிரி இருக்கும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது, அது ஃபீல் பண்ணுறது தானே தவிர ரொம்ப அப்படியே ஒடிஞ்சு போகிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பர்டிகுலர் டைம் அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா 15 daysக்கு அந்த பிரச்சனையை மக்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த 15 daysலேருந்து பேக் டு ஃபார்ம் வந்துடுவாங்க. அந்த அளவுக்கும் பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்குண்டான ப்ரொடெக்ஷன்லாம் மக்கள் ஸ்ட்ராங்காக இருக்கவும் செய்வாங்க. பயங்கர அலர்ட் பண்ணிடுவாங்க. மேபி கவர்மெண்ட் அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் சுனாமி ரிலேட்டடாக இருக்கலாம், தண்ணி பிரச்சனையாக இருக்கலாம், மழை பிரச்சனையாக இருக்கலாம். பட் கவர்மெண்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ண போறாங்க. அந்த சப்போர்ட்னால இவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதாவது பிரச்சனைக்கு மேலேயே ரொம்ப நெகட்டிவான விஷயங்களே நடந்தாலும் மக்கள் சேஃபர் சைடில் இருப்பாங்க. அதனால பிரச்சனை இருக்கு, பயப்பட தேவையில்லை, சேஃபான சைடில் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு 15 days டைம் பீரியட், அந்த 15 daysக்கு மேலே அகைன் பேக் டு ஃபார்ம் அவங்களோட ரொட்டீன் லைஃப்க்கு வந்துடுவாங்க. அதனால சென்னைக்கே அழிவானா அது நோ. ஆனால் பிரச்சனை இருக்குன்றது ஃபஸ்ட்டு கார்டே காமிச்சிருச்சு. இந்த ஃபஸ்ட்டு கார்டு காமிச்சாலும் ஷார்ட் டைம் தான், இது லாங் டைம் பிரச்சனை கிடையாது. இதே ஒருவேளை மேஜர் ஆர்கானா கார்டு வந்திருந்தது அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். நல்ல வேலை அந்த மாதிரி எதுவும் இல்லை. கொஞ்சம் ப்ராப்ளம் தான், ஒரு ஷார்ட் டைம் ப்ராப்ளம் தான், வந்துட்டு போயிடும். அதனால் மக்கள் பயப்படணுன்ற அவசியத்துக்கு போகாது. சேஃபர் சைடில் இருப்பாங்க. அவங்களோட பண ரீதியான பிளாக்கேஜஸ் அந்த கொஞ்சம் டைம் பீரியடுக்கு ஏற்படும். ஒரு மேக்ஸிமம் 15 to 20 days. ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதில் கொஞ்சம் ஒரு லேக் ஆயிடுறது, வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த ஒரு லீவ் போட்டு அந்த இடத்துல ஒரு பிரேக் விழுறது, அது மட்டும்தான் ஆகும். அதுக்கப்புறம்லாம் பேக் டு ஃபார்ம் வந்துடுவாங்க, அதே இடத்துக்கு வந்துடுவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃபர் ஜோனில் இருக்குது. ஓகே மேம். இப்போ ஆல்ரெடி ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பர் நவம்பரில் சுனாமி வர வாய்ப்புகள் இருக்குது, அப்படி இல்லைன்னா ஃப்ளட் ஆச்சு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்களுமே சொல்லியிருக்கீங்க ஒரு 5 monthsல நீர் சார்ந்த ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ட்டு. பாதிப்பு தராதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஆய்வில் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இதை மக்கள் எதை நம்பலாம்? பாதிப்பு தராதுன்னு நான் சொல்லலை, இருக்குது. ஷார்ட் டைம், லாங் டைம் இல்லை. அந்த ஷார்ட் டைம்ன்றது 15 days. 15 days ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரி தான் இருக்குதோ. அதை கார்டே தெளிவாக காமிக்கிதே பாருங்கள், சோகமாக இருக்க மாதிரி இருக்காங்க. பட் அகெயின் நீங்கள் இதில் பாசிட்டிவ் சைன்ஸும் இதுக்குள்ளே இருக்குது. பாதிப்பு இருக்குது. 15, நான் டைம் பீரியடை சொல்கிறேன், 15 days. அதுக்கு மேலே பேக் டு ஃபார்ம் வந்துடுவாங்க. அது பேரழிவு, சுத்தமாக அழிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு ரீடிங்கில் வரல. அப்படி நடக்கவும் நடக்காது. ஏன்னா எவ்வளோ நல்ல மக்களும் இருக்காங்க. அந்த நல்ல மக்களோட எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் எல்லாம் அந்த இடத்துல எனர்ஜிஸை மாற்றும். அதனால அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நீங்க சொல்லிட்டீங்க இப்போதைக்கு பேரழிவு எதுவும் உண்டாக போறது இல்ல அப்படினு. ஆனா ஃபியூச்சர்ல ஒரு 2040 2050லாம் ஒரு பேரழிவு இருக்கு சென்னைக்கு. அதனால சில இடங்கள் கூட காணாம போகிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு அப்படினு சொல்றாங்க. சோ அத டாரோ கார்டு மூலமா எங்களுக்கு அனுப்பிச்சு சொல்றீங்களா? ஓகே.
மாதிரி வருது. கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அது ஷார்ட் டைம் இப்போதைக்கு கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் பார்த்த டேட்டே வந்து 2040 அந்த டைம் பீரியடுக்கு மேலே தான். அப்போ சில பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து மக்கள் வந்து தனிமைப்படுத்தப்படுவாங்க. நிறைய இடத்துல வந்து அவங்களோட தனிமை, லோன்லினஸ், அவங்களோட கூட இருக்கவங்க வந்து நகர்ந்து போகிறது, இந்த பேரழிவுனால சில பிரேக்கப்ஸ்லாம் அந்த இடத்துல வந்து நடக்கும். அந்த மக்கள் கூட, ஒரு குடும்பத்து கூட அந்த விஷயங்கள் மட்டும் நகர்ந்து இருப்பாங்க. அதுவும் வந்து மேக்சிமம் வந்து என்னது, அந்த டைம் ரொம்ப பேரழிவுன்றது கிடையவே கிடையாது. என்ன ஆனாலும் பிரச்சனை வந்தால் இவங்க கம்பேக் கொடுக்குற எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுதான் இருக்கிறதுலே ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு. பேரழிவு இருக்குது, கொஞ்சம் வந்து நகர்ந்து போவாங்க. ஒரு இடம் மாறி இருக்கிற மாதிரி இருக்கும். மக்கள் ஒருத்தர் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி, அந்த வீடை ஷிஃப்ட் பண்ணுறப்போ ஒரு இடம் வந்து வீடு கிடைக்காம வேற அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் அந்த மாதிரி ஒரு தனிச்சு இருக்கிறதுக்கான அமைப்பு மட்டும்தான் அந்த டைமில் ஏற்படும். அதுக்கு மேலே திருப்பி நார்மல் லைஃப்க்கு வருவாங்க. பேரழிவு கம்ப்ளீட்டாக சென்னை அழிஞ்சு போயிடும்லாம் இல்லவே இல்லை. அப்படியெல்லாம் அழிய வாய்ப்பே கிடையாது. தண்ணி ரீதியாக தான் அகைன் அண்ட் அகைன் வந்து இவங்களுக்கு பிரச்சனை வருது. வாட்டர் கண்டென்ட் தான் வந்து காமிச்சிட்டே இருக்குது இவங்களுக்கு. ஸோ தண்ணி ரீதியான இஷ்யூஸ் இருக்குது. பட் அதை நினச்சி பயப்பட தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து இப்போது சுனாமி ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதுக்குண்டான ப்ரொடெக்ஷன்ஸ் இந்த டைம் வந்து பண்ணிடுவாங்க. மேபி கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து கிங், இங்கே பாருங்களேன், கார்டோட பேரே வந்து கிங். ஸோ கவர்மெண்ட் வந்து ஆட்சி யார் செஞ்சிட்ருக்காங்களோ அந்த டைம் பீரியடில் யார் ஆட்சி செஞ்சாலும் சரி, அவங்க வந்து மக்கள் நலனுக்காக ரொம்பவே போராடுவாங்க. ஸோ போராடி காப்பாற்றவும் செய்வாங்க. அதனால வந்து அந்த பேரழிவை நினச்சி பயப்படணும்னு அவசியம் இல்லை. சேஃபர் ஜோனுக்கு வந்துடுவாங்க. ஸோ இப்போ சென்னை பொறுத்த வரைக்குமே தண்ணி இருந்தாலும் ஒரு பிரச்சனை, தண்ணி இல்லைனாலும் ஒரு பிரச்சனைன்றாங்க. ஸோ இதற்கு தீர்வு எதனா இருக்குமா? தண்ணினாலே தான் மெயினாக எல்லாமே இப்போ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஆமாம், நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் சென்னையை பற்றி பேசுகிறப்ப எல்லாமே வந்து அந்த தண்ணியோட கார்டு தான் வந்ததும் உங்களுக்கு காமிச்சிட்டே இருந்தேன். இப்போ தண்ணி தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஒரு பரிகாரம் வேணால் சொல்லலாம். இவங்க ஒவ்வொரு தனி மனிதரும் வந்து அவங்களோட சேஃபர் ஜோனை வந்து கொடுக்கறதுக்கு, ஏதோ ஒரு அவங்களோட குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு பரிகாரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ஊரோட எனர்ஜியுமே இருக்குது. இப்போ மும்பைனா அதோட எனர்ஜி தனி, இந்த டைரக்ஷன் இருக்குல்ல. ஸோ இது வந்து இந்த சவுத்தில் இருக்குது, ஈஸ்டில் இருக்குது, நார்த்தில் இருக்குன்ட்டு. ஸோ அந்த மாதிரி சென்னையில் இருக்க மக்கள், மீன்ஸ் சென்னையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வாட்டர் வச்சு என்ன பரிகாரங்கள் பண்ணினாலும் அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ இந்த தண்ணினால சென்னையே இது பண்ணுறப்ப இப்போ வந்து ஒரு பரிகாரம் சொன்னால் எல்லாருமே வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாகவும் பண்ணுவாங்க. யாரால் முடியுதோ அவங்க வந்து பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி, நான் இவங்கன்னு பர்டிகுலராக சொல்லவே வரல, எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி தண்ணியை வச்சு அவங்க ஒரு வேண்டுதல் பண்ணணும். இப்போ வந்து சிவபகவானுக்கு வந்து வழிபாடு பண்ணுறாங்கன்னா அந்த தண்ணி ஊற்றி வழிபாடு பண்ணுறது, இல்லை வந்து அவங்களோட வீட்டிலே இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு அந்த கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா அதில் கிருஷ்ணர் மேலே தண்ணி ஊற்றி நம்ம ஒரு அபிஷேகம் மாதிரி வீட்டிலே வச்சு வழிபாடு பண்ணுறது. இந்த வாட்டர் ரிலேட்டடாக வந்து இப்போ கோயில்களில் வந்து தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுறப்ப அந்த தண்ணியோட எனர்ஜியில் அந்த தண்ணி எப்போ போதோ அந்த இடத்துல வந்து வேண்டுதல் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும். ஒரு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ற விஷயங்களை வந்து ஒவ்வொருத்தரும் பண்ணாலும் சென்னையில் இருக்கப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்டர்வியூ போறாங்க, பிஸ்னஸ் பண்றாங்கன்னா என்னெல்லாம் அந்த இன்டென்ஷன்ஸ் வாட்டர்ல வச்சு அவங்க எடுக்கிறாங்களோ அது வந்து ஃபேவரபுளா இருக்கும். ஸோ இது வந்து பண்றப்போ ஓரளவுக்கு சேஃபர் ஜோனுக்கு இது சப்போர்ட் பண்ணும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். நன்றி. தேங்க்யூ. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. BTech Aerospace.